சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. 18வது திருக்குறள் சொல்ற பாருங்க. சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானார்க்கும் உண்டு. பாருங்க, என்னோட திருக்குறள் அர்த்தம் சொல்ற பாருங்க. மழை பெய்யாது போனால் தேவர்களுக்காக இவ்வுலகில் மக்களால் செய்யப்படும் திருவிழாக்களோடு கூடிய நாள் வழிபாடும் நடைபெறாது. பாருங்க, மழைன்றது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. மழை இல்லைன்னா நம்ம கடவுளுக்கு செய்கிற திருவிழாக்கள், நல்ல விஷயங்கள், கல்யாணம் எல்லாமே நடைபெறாது. ஏன்னா மழைன்னு ஒன்று பூமியில பெஞ்சா மட்டும்தான் நம்ம சாமிக்கு ஆத்ம திருப்தியை. இப்போ ஆடி திருவிழா, புரட்டாசி, பங்குனி திருவிழா, முருகருக்கு பால் குடம் எடுக்கிறது, நிறையா விஷயங்கள். ஐயப்பனுக்கு வந்து கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே பூஜை பண்ணுறது எல்லாமே வந்து தண்ணின்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம எல்லாமே பூஜை செய்ய முடியும். கடவுளுக்காக எதுவுமே செய்ய முடியாது. அப்போ மழை நீர் என்றது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அது மிகப்பெரிய நம்ம சேமித்து வைக்கணும். அதுதான் அந்த மழைன்னு ஒன்று இல்லைன்னா நம்ம திருவிழா எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அதுதான் இந்த திருக்குறள் வந்து விளக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தண்ணி உள்ள ஏரி இடத்தெல்லாம் போட்டு ஃப்ளாட்டு போட்டு வித்துடுறாங்க. அப்போ மழை பெஞ்சு எங்கே வந்து தண்ணிலாம் நிற்கும்? நிறைய பேர் வந்து இன்னைக்கு இடத்த வந்து ஏரிங்க இருக்கிற இடத்தெல்லாம் போட்டு ஃப்ளாட் போட்டு இது பண்ணி வீடாக வித்துடுறாங்க. இன்னைக்கு வந்து மழை பெஞ்சு தண்ணி எங்கே போய் நிற்கும்? இன்னைக்கு அதுக்குன்னு சேமிச்சு வைக்கிற இடத்த சேமிக்க வைக்காம இன்னைக்கு வந்து நிறையா வெள்ளம் இது இப்போ அடிச்சு நிறைய பேர் மக்கள் சாகுறாங்கன்னா இதுதான் மெயின் விஷயம். மழை தண்ணி மிகப்பெரிய முக்கியம். அதை சேமித்து வைக்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய விஷயம். அதை தயவு செய்து சேமித்து வைங்க. இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த முக்கியமான விஷயத்தை ஐயப்பா சொல்ல வைக்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு திருப்தி. சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா.